Good morning, Santosh. சார் இன்னைக்கான மார்க்கெட் அப்படி ப்ளீஸ் சார். Yeah. Salam Dubai. This is Martin West. Feroz பேசுறேன். காலையில ஒரு ஃப்ரெண்டு மெசேஜ் ஒன்று அனுப்பியிருக்காரு. ரொம்ப பேட்ரியாட்டிக் மெசேஜ். இந்த ஓலா எலக்ட்ரிக்கல் ஐபிஓ வராங்கல்ல, அதை எப்படி சொல்றாருன்னா, அவங்க ரொம்ப நல்லாவே பொசிஷன் பண்ணியிருக்காங்க. ஹோம் க்ரோன் பேட்ரியாட்டிக் கம்பெனியா கொண்டு போறாங்க. அது ஏன்னா ஐபிஓ சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கணும் சார். அதுக்கு அவர் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. சார், நம்ம நாட்டோட கம்பெனி, நம்ம சைனீஸ் எலக்ட்ரிக்கல் டூ வீலர்ஸ் தான் இருக்காங்க, நம்ம கம்பெனி எல்லாம் நம்ம இந்தியன் கம்பெனியை சப்போர்ட் பண்ணணும், அதனால இந்த ஐபிஓ நம்ம பண்ணலாமான்னு கேட்டார். பாருங்க, இதெல்லாம் இந்த கதையை அவங்க விடுறாங்க, அந்த கதையை நீங்க என்கிட்ட விடாதீங்க. முதல்ல கம்பெனி அவங்க லாபத்துல இருக்காங்களான்னு பாருங்க. அவங்க லாபத்துலலாம் கிடையாது. இந்த ஹோம் குரோன் பேட்ரியாட்டிக் எல்லாமே இங்க இந்தியாவில் இருக்கிற எல்லா கம்பெனியும் அப்படித்தான். ஹீரோ ஹோண்டா இல்ல, வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டூ வீலர் மேக்கர், வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் சைக்கிள் மேக்கர் ஹீரோ ஹோண்டா. இன்னைக்கு ஆரம்பிக்கல, 100 வருஷத்துக்கு முன்னாடி முஞ்சால் ஃபேமிலி ஆரம்பிச்சது. டாடா இல்ல, டாடா மோட்டார்ஸ் இல்ல, மாருதி இல்ல, இன்னைக்கு வேணா சுசுகி எடுத்திருக்கலாம். பட் ஒரிஜினல் மாருதி வாஸ் ஸ்டார்டட் இன் தி early 80s பை சஞ்சய் காந்தி. ஸோ இவ்வளோ ஹோம் குரோன் பேட்ரியாட்டிக் எல்லாம் ப்ரூவன் கம்பெனிஸ், ஆயிரக்கணக்கான கோடி லாபம் சம்பாதிக்கிற கம்பெனிஸ். பஜாஜ் பாயினிஸ் இன் ஸ்கூட்டர்ஸ் அண்ட் த்ரீ வீலர்ஸ், இவங்கெல்லாம் பேட்ரியாட்டிக். இவங்கெல்லாம் ஃப்ரீடம் மூவ்மெண்ட்டுக்கே கான்ட்ரிபியூஷன் பண்ணவங்க. அதனால இதை தூக்கிட்டு இதுல வெளியேறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த ஐபிஓல நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. எல்லாம் வெளிநாட்டு பங்குதாரர்கள்லாம் வெளியேற போறாங்க, உள்நாட்டிலயும் போறாங்க. அதனால இந்த தீமை கொண்டு வராது. ஏன்னா பணம் உங்க பணம். நீங்க இதுல எல்லாம் எமோஷனலி எல்லாம் I'll tell you, investment is like, it's not a marriage, it's a dating. வாரன் பஃபெட் சொன்னது, dead the stock, not married the stock ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி டூ மச் எமோஷன்ஸ் எல்லாம் எதுலையுமே இருக்கக்கூடாது. எஸ்பெஷலி மார்க்கெட் எமோஷன்ஸே இருக்கக்கூடாது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கம்பெனியில சில கம்பெனிஸ் இருக்கு. எதனால பிடிக்குதுன்னா, லாபம் சம்பாதிச்சு கொடுக்குறாங்க, அதனால பிடிக்குது. என்னைக்கு லாபத்தை நிறுத்துறாங்களோ அதை விட்டுட்டு நான் வெளில போயிடுவேன். தட்ஸ் ஆல். அதனால இந்த மாதிரி எமோஷன்ஸ், பல டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எமோஷன்ஸ், இல்ல பேட்ரியாட்டிசம் ஒரு எமோஷன், அதெல்லாம் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அப்ளை பண்ணிடாது. அதான் அப்படி வேணும்னா பை சம் அதர் ஹோம் க்ரோன் கம்பெனிஸ், சொன்னல ஒரிஜினலி ஹோம் க்ரோன் கம்பெனிஸ், அந்த மாதிரி கம்பெனிஸ் பாருங்க. முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது நம்ம பணத்தை மல்டிப்ளை பண்ணணும், இதுக்குதான் வரும். நம்ம எமோஷன்ஸ்க்கு ஹர்ட் மென்டாலிட்டியில போய் பயாஸ் மென்டாலிட்டி, எனக்கு இவங்களை பிடிக்காது, ஐ ஹேட் திஸ் கண்ட்ரி, ஸோ ஐ வாண்ட் இன்வெஸ்ட் திஸ் கம்பெனி, இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்ல வேலைக்கு ஆகுது. வி ஹேவ் டு பி அ குளோபல் இன்வெஸ்டர். நம்ம கண் பார்வை எப்படி இருக்கணும்? குளோபலா இருக்கும். இன்வெஸ்டர்ஸ்ங்கிறவங்க எப்படின்னா, தே ஆர் பேர்ட்ஸ், மைக்ரேட்டரி பேர்ட்ஸ். சக்சஸ்ஃபுல் இன்வெஸ்டர் என்ன பண்ணுவாங்க? எங்க தண்ணி இருக்கோ அங்க போயிடுவாங்க. சீசனுக்கு சீசன் பேர்ட்ஸ் போது பாத்தீங்களா? திஸ் இஸ் வாட் வி ஹேவ் டு ஆக்ட் லைக், நாட் லைக் திஸ். அதனால என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஐபிஓஸ் மேல எனக்கு பெருசா நம்பிக்கை எல்லாம் கிடையாது. அந்த காலத்துல ஐபிஓங்கிறது வேற. இப்ப வர ஐபிஓஸ் எல்லாம் என்னன்னா, ஜஸ்ட் இந்த ஏஞ்சல் இன்வெஸ்டர், ஆங்கர், அதுக்கு என்ன பேர் வேணாலும் வச்சுங்க, அவங்கள வெளியேற்றிட்டு ஹையர் வேல்யூஷன் நம்ம தலையில கட்டிட்டு போறாங்க. அதனால எனக்கு இதுலலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நீங்க உங்களுக்கு வேணும்னா நல்லா உள்ள பூந்து ரிசர்ச் பண்ணிட்டு இந்த கம்பெனியோட காம்படிட்டர்ஸ் எப்படி இருக்காங்கன்னு பாருங்க. எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டர்ஸோட காம்படிட்டர்ஸ் யாருக்கு பாருங்க. ஜாம்பவான்கள்லாம் உள்ள இருக்காங்க, அவங்க கூட இவங்க தாக்கு பிடிப்பாங்கலாம் பார்த்துட்டு தெரிஞ்சு. தேங்க்யூ.